ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்காது. மார்க்கெட் ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பையர்ஸ் பணம் பார்க்க முடியாது. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் தான் பணம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி பேங்க் போன வாரம் எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2.99% தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஏன்னா வழக்கமாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5% மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் போன வாரம் இந்தியா விக்ஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்ததுனால வெறும் 3% தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வெறும் 1.72%, அதாவது பேங்க் நிஃப்டிக்கு பாதி தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா 3% ஒரு வாரத்துக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால மார்க்கெட் ஆப்ஷன் பையர்ஸ் தான் அதிகமாக பணம் போன வாரம் இழந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பாங்க போன வாரம். இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா டே கிராஃபில் இருக்கேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூராக ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போகுது. கரெக்டாக பாருங்கள், டோட்டலாக டவுன் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 2 டேஸ் தான் ஒரு அப் ட்ரெண்டாக வந்திருக்கு. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் மேஜர் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ அடுத்த வாரமும் பேங்க் நிஃப்டி 50 ட்ரேட் பண்ணுறவங்க எந்த மாதிரி இருக்கலாம், வீக்லி பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்க, வீக்லி ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்தியா விக்ஸ் ஒரு அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்ஸ் பணம் பார்க்க முடியும். இல்லைன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் தான் அடுத்த வாரமும் பணம் பார்க்க முடியும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. சரி, அடுத்த வாரம் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இல்லை கன்சல்டேஷன் மார்க்கெட்டான்னு போய் செக் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வாரம் எக்ஸ்பைரி 24th ஜூன் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டி எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குன்னா 34,605 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த க்ளோஸ்ல இருந்து மேலே ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுதுன்னா எவ்வளோன்னா 34,700 கால் தானே மேலே போகும் இல்லையா? ஸோ அதனால 34,700 கால் அவுட் ஆஃப் த மணியில் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ எஸ், என்ன அப்படின்னா 34,700 கால் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 358 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அடுத்த வாரம் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதுதான் இந்த டேட்டா சொல்லுது. அடுத்தது நிஃப்டி 50 போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ நிஃப்டி 50யோட க்ளோஸ் எவ்வளோனா 15,691 மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 15,750 கால் மேலே போகுதுன்னு தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் ஆப்ஷன் செயின் சார்ட்டில் வரும். இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் இதுவும் மிஸ் ஆச்சுன்னா நான் 24th ஜூன் என்ற எக்ஸ்பைரியை செலக்ட் பண்ணாமல் விட்டேன் பாருங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடும். ஸோ எப்படின்னா 15,750 அவுட் ஆஃப் த மணியில் தான் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் பேங்க் நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும். சொல்ல மறந்துட்டேன், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 34,605 மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது 605ன்றது 600ன்றது ஒரு 2.0 ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அதிகமாக மார்க்கெட் எகிராது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ஒரு 5% இல்லை 4% தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு வழக்கமாக 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா இந்த வாரம் வெறும் 1000 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா அந்த 600ன்ற ஒரு பர்டிகுலர், அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் 0 அப்படின்றதுனால கவனமாக பார்க்கணும். ஸோ ஜீரோக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஒரு 1500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் இல்லை ஒரு 400 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். அடுத்தது பேங்க் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 24th ஜூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கால் சைடில் போச்சுன்னா எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, எது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ அதை 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடில். புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுவும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் கீழே ரொம்ப லாங்காக டார்கெட் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக இதே எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா விக்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக மார்க்கெட் கீழே விழாதுன்ற அந்த ஒரு தைரியத்தில் இதை நம்ம ஒமிட் பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் பை ஆகும்னா இது வரைக்கும் பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செல் ஆகுதுன்னா இது வரைக்கும் செல் ஆகிறதுக்கான இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15,400 புட் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் 16,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ரெண்டாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்து கால் சைடில் தான் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து 3rd வீக் முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த ஈவினிங்கே வந்து டோட்டலாக வந்து வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, புட் சைடில் கிடையாது. அடுத்தது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது, செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 36,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா காலும் சரி புட்டும் சரி 2 பேருமே வாங்கியிருக்கிறாங்க. என்னதான் ரெட்டு தெரிஞ்சாலும் பின்னாடி வந்து க்ரீனும் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து புட் சைட்லேயும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கீழே போகுதுன்னா இது வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 34,000 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 36,000 வந்து இருக்குது. ஸோ இப்போ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி 50 மாதிரி இல்லைங்க. இதில் வந்து புட் சைடும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கால் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து 2 பக்கமும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பெயின் என்ன இருக்குது, எந்த இடத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 34,700 வந்து மேக்ஸ் பெயின் இருக்கான். மாடிஃபைடு மேக்ஸ் பெயின்னா வந்து எங்கே இருக்கான்னா 34,900 இருக்கான். ஸோ மேக்ஸ் பெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அடுத்த வாரம் இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது மார்க்கெட் 34,700 இல்லைன்னா 34,900 க்ளோஸ் வைப்போம் அப்படின்றது தான் வந்து இந்த டாட்டட் லைனு. ஸோ இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான தான் வந்து கண்டுபிடிச்சது தான் வந்து மேக்ஸ் பெயின். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இது வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னா, ஸோ அப்படியா மார்க்கெட் வந்து 34,700 க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம அதை வந்து டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 34,700 க்ளோஸ் வைக்குதுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் ரைட் பண்ண மாட்டாங்க, அதை தாண்டி தான் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மேக்ஸ் பெயின் சொல்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னா வந்து 34,700 இல்லை 34,900 வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக அதில் க்ளோஸ் வைக்கும். இந்தியா விக்ஸ் நல்லா பை ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து மேக்ஸ் பெயின்ல தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக போகும்ன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. பட் நான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் போடுறேன், ஏன்னா கண்டென்ட் வந்து டைம் இல்லாதனால. ஸோ அடுத்தது என்னன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50யோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ 34,605 வந்து க்ளோஸ் வச்ச பேங்க் நிஃப்டிக்கு வந்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணியில் வந்து எந்த இடத்துல வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ கால் சைடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சுத்தமாக வந்து இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா புட் சைடில் வந்து தான் நெகட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா புட் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்ற மாதிரி பேங்க் நிஃப்டி சொல்லுது. அடுத்தது நிஃப்டி 50 போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து புட் சைடில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள் நெகட்டிவ் இந்த மணிலே வந்து வந்துடுது. சொல்ல மறந்துட்டா இது இந்த மணியில் தான் பார்க்கணும், அவுட் ஆஃப் மணியில் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மணியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 நெகட்டிவ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அடுத்த வாரம் வந்து செல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், பை போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலே வந்து தெரியுது. அடுத்தது டெக்னிக்கலாக வந்து பேங்க் நிஃப்டியோட டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து டே கிராஃபில் 3 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ப்ரைஸை ஹைட் பண்ணிவிட்டு டே கிராஃபில் நிஃப்டி பேங்க் வந்து எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து போகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லுது. நான் ஏன் 3 டே மூவிங் ஆவரேஜ் டே கிராஃபில் போட்டேன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் T+2 கிளியரிங் செட்டில்மெண்ட் டேஸ் அப்படின்றதுனால ஸோ டோட்டலாக 3 டேஸில் தான் வந்து எல்லா கிளியரன்ஸும் நடக்கும் அப்படின்றதுனால நான் 3 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 13 டே மூவிங் ஆவரேஜ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் 30 மினிட்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது என்ன சொல்லுது, அது எந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டே வந்து நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடேல வந்து ஒரு செல் சிக்னல் வந்து கிடைக்குதா, செல் கண்டினியூவேஷன் ஆகுமா அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. பாருங்க பியூரா வந்து செல்லுக்கான அறிகுறி தான் வந்து ரொம்ப இருக்கு. நிஃப்டி 50 எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ 13 டே மூவிங் ஆவரேஜில் வந்து ப்ரைஸை ஹைட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பை ட்ரெண்டை நோக்கி வந்து சொல்லுது. ஆனால் மார்க்கெட் வந்து என்னென்னா டோட்டலாக திரும்புகிற மாதிரி இப்படி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷான மோடில் வந்து இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
NIFTY50 சொல்லுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து டப்புன்னு இப்படி வந்து திரும்பலாம். ஏன்னா இப்படி வந்து இப்படி ஆங்கிள் வந்திருக்கு. ஸோ இது வந்து திருப்பியும் இப்படி வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து நம்ம செல்லு கன்ஃபார்ம் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து 3 டே மூவிங் ஆவரேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம 30 இன்ட்ராடேக்கு வந்து 30 மினிட்ஸ்ல வந்து நம்ம போட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, அது வந்து பியூரா வந்து ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி தான் வந்து போயிருக்கு. ஸோ அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து இது எப்போ உடைக்குதோ அப்போ தான் வந்து அடுத்த செல் ட்ரெண்ட் வந்து NIFTY50 வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ டெக்னிக்கலில் பார்த்ததுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து செல் ட்ரெண்டை நோக்கி போகிற மாதிரி சொல்லுது. NIFTY50 வந்து செல்லுக்கு வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஷார்ட் சைடில் இருக்கிறது வந்து அதிக லாபம் கொடுக்கும் அப்படின்றது நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ NIFTY50யோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்லு அப்படின்னா வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 15,400 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை மேலே போகுது அப்படின்னா வந்து மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 16,000 கால் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து 16,000 கால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மூவிங் ஆவரேஜ் செல்லு சொல்கிறதுனால மார்க்கெட் வந்து நான் வந்து அடுத்த வாரம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து டோட்டலாக டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால. அடுத்தது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே போகுதுன்னா எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, 1500 அந்த மாதிரி. ஸோ 35,800 வந்து ஒரு டார்கெட் மேலே போகணும் அப்படின்னா, அதே மாதிரி கீழே வருது அப்படின்னா வந்து மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து 33,500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வழக்கம் போல் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து இப்படி தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு சேனல் ஃபார்மேஷனில் வர்றதுனால மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் புஷ் தான் வந்து கொடுப்பான். பட் ஆனால் டவுனும் வந்து 33,500 அடிப்பான் அப்படின்றது வந்து கேரண்டீட் கிடையாது. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டே ஆக விடாது. 1000 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ் டோட்டலாக கரைப்பாங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக பணம் பார்க்க முடியும்ட்டு இந்த வாரம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த வாரம் மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிகமான லாபம் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு வந்து ஃபெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் நியூஸஸ் இருக்குது. ஸோ இதனால மார்க்கெட் வாலடைலாக இருக்குமானா சான்சஸ் இருக்குது. பட் இந்தியா விக்ஸ் வந்து மேலே ஏறணும். ஸோ NIFTY50யோட டார்கெட்டும் பேங்க் நிஃப்டியோட டார்கெட்டும் இந்த வாரத்துக்கான விஷயம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.